ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கேபிஜி விலாக் வாட் ப்ரோ. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் மையப்பகுதியில் இருந்தும் பலருக்கும் தெரியாத ஒரு இயற்கை அதிசயத்தான் இன்று பார்க்க போகிறோம். அதுதான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பார்க்கலாமா? இயற்கை அரணாக இருக்கும் இந்த அற்புதமான இடத்தை சுற்றி பார்க்கலாம் மக்களே. வாங்க மக்களே, இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்தவுடனே நமக்கு பெரிய கேதரிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். நல்ல பெரிய இடமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்தோம்னா நமக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் மக்களே. ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த பார்க் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 2021 அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த பார்க் ஓப்பன் பண்ணாங்க மக்களே. இங்கே இருக்க கேமரா பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு மக்களே. தெரியல யார் உடைச்சாங்கன்ட்டு. ஒரு காலத்தில் இந்த சதுப்பு நிலம் பார்த்திங்கன்னா சுமார் 5000 ஹெக்டேர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு மக்களே. ஆனால் இப்போது நகர வளர்ச்சி காரணமாக தற்போது அதன் பரப்பளவு மிகவும் குறைஞ்சிருச்சு. இருப்பினும் இது பார்த்திங்கன்னா சென்னையில் மிக முக்கியமான இயற்கை வளமாக இப்போ வரைக்கும் இருக்குது மக்களே. நீங்கள் பார்க்குறது கிராஸ் பேவிங்கு, இது பாத்வேன்னு சொல்லுவாங்க. இது போல் நம்ம நடந்து போயிட்டு அழகான ஏரியை உக்காந்துட்டு பார்க்கலாம் மக்களே. மக்களே, இந்த லேக்குக்கு பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பறவைகள் வருது மக்களே. மற்றும் பாம்புகள், மீன், பட்டாம்பூச்சி, தவளை மற்றும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வாதாரமாக இந்த இடம் இருக்குது மக்களே. நீங்கள் பார்க்குறது ஒரு பறவையோட ஸ்டாச்சு மக்களே. இந்த சதுப்பு நிலத்தின் முக்கியத்தை உணர்ந்து தான் உலக நாடுகள் இதற்கு ராம்சார் தலம் என்ற சர்வதேச அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க மக்களே. இது உலக அளவில் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இது இருக்கும் மக்களே. மக்கள் நல்லா நடக்கிறதுக்கு ஒரு கான்கிரீட் பேவர் போடுறாங்க. இந்தமாரி இடத்துல நம்ம சீட்டிங்கும் உட்காரத்துக்காகவே நல்ல ஒரு சீட்டிங் அமைச்சிருக்காங்க. அப்படியே இந்த ரெஸ்ட் ரூமும் இருக்க மக்களே, ஜென்ஸு லேடிஸ்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் மிக சிறப்பு என்ன தெரியுமா மக்களே? மழைக்காலில் அதிகமாக மழை பெய்யும் இல்லையா? அந்த மழை தண்ணியை தன்னுக்குள்ளே ஒரு சேமித்து வச்சுக்கும். சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இது தடுக்குது மக்களே. இது சென்னையின் இயற்கை ஸ்பாஞ்ச் என்றும் சொல்லுவாங்க மக்களே. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே சதுப்பு நிலத்தில் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கலாம். இதில் யூசேஜ் என்ன, எப்போ ஆரம்பித்தாங்க, என்னென்ன பறவைகள் இங்கே வரும், ஃபுல்லாகவே இங்கே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதுமாரி கல்வெட்டு மாரி அதில் எழுதியிருப்பாங்க. இதை நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்குக்கு வரத்துக்கு டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 6 AM டு ஈவினிங் 6:30 PM மக்களே. இத்தோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.